ஸ்ரீ ராகவன் சுவாமி அவர் ஸ்ரீவச்சன பூஷணத்திலிருந்து ஒரு சில அர்த்த விசேஷங்களை உபன்யசித்தார். அதாவது ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்துக்கு விஷதவாக் சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமனிகளுடைய விஸ்திருதமான வியாக்கியானம் பிரசித்தம். அதற்கு மிக முக்கியமான ஒரு அரும்பத உரை விளக்கமாக திருமழிசை அண்ணாவப்பங்கார் சுவாமியினுடைய வியாக்கியானம் அமைந்திருக்கிறது. ஆச்சரியமான இந்த ஒரு அரும்பத உரை பல பல சாஸ்திரார்த்தங்களை தன்னுள் அடக்கியதாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த அரும்பத உரையிலிருந்து முதல் 4-5 சூத்திரங்களுக்கு அந்த பகுதி வியாக்கியானங்களிலே அமைந்திருக்கக்கூடிய சில சாஸ்திர விஷயங்களை எல்லாம் ராகவன் சுவாமி எடுத்துரைத்தார். இந்த வேதார்த்தம் அறுதியிடுவது என்கிற அந்த முதல் சூர்ணிக்கையிலே முதல் வார்த்தை, இந்த வேதார்த்தம் என்று இந்த பகுதியை வியாக்கியானிக்கும் பொழுது பெரிய ஜீயர் சர்வசாகா பிரத்யய நியாயம், சர்வ வேதாந்த பிரத்யய நியாயம் என்று 2 நியாயங்களை அங்கே தம் வியாக்கியானத்திலே காட்டியுள்ளார். இதை பற்றிய ஒரு அழகான விசாரம் அண்ணாவப்பங்கார் சுவாமியால் பண்ணப்பட்டிருக்கிறது. இது 2 நியாயம்னு ஏன் குறிப்பிட வேண்டும்? 2ம் உண்மையிலே பார்த்தால் ஒரே நியாயம்தான், ஒரு நீதி தான். அப்போ 2ஆக இதை சொன்னதன் கருத்தென்ன என்பதாக கேட்டுக்கொண்டு, இப்படியும் சில நிர்வாகங்கள் உண்டு. அதாவது மீமாம்சா சாஸ்திரத்தில் பார்த்தோமானால் அடிப்படையான ஒரே விஷயம், ஒரு நியாயமே சின்ன சில வேறுபாடுகளினாலே 2 நியாயங்களாக வெவ்வேறு அத்தியாயங்களிலே குறிப்பிடுவது உண்டு என்பதாக தம்முடைய அரும்பத உரையிலே ரொம்ப அழகாக அதற்கு ஒரு சமாதானத்தை காட்டியிருக்கார். அதை இங்கே எடுத்துரைத்தார் சதஸிலே. அது மட்டும் இல்லாமல் மேலே அடுத்தடுத்த சூத்திரங்களிலே நாம் பார்த்தோமானால் பிராட்டிக்கு புருஷகாரத்துவம் ஸ்வரூபம், பகவானுக்கு உபாயத்துவம், அவனுக்கு ஸ்வரூபம், அவனுக்கு அடையாளம் என்று காட்டும் பொழுது இந்த சில ஆகம வச்சனங்கள் இவைகளுக்கு நாம் எப்படி அர்த்தம் கொள்ள வேணும் என்பதை காட்டுவதற்கு சில மீமாம்சா நியாயங்களை உதாகரித்திருக்கிறார் அரும்பத உரைக்காரர். அந்த நியாயங்களையும் இங்கே எடுத்துரைத்து காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவை 2லும் வைத்துக்கொண்டு இதிகாசம் பிரபலம்னு சொல்லும் இடத்திலே இந்த வாக்கியத்திலே உத்தேசியம் என்ன, விதேயம் என்ன என்கிற இந்த விசாரம், இதுபோல ஒரு 5-6 ஆச்சரியமான சில சாஸ்திர விசாரங்களை எல்லாம் அரும்பத உரைக்காரர் காட்டியிருப்பவைகள், அவைகளை இந்த சதஸிலே எடுத்து காட்டினார் ராகவன் சுவாமி. இப்படி இந்த 2 நாட்களிலே 4 காலங்களிலே 9 சுவாமிகள் இந்த ரகசிய கிரந்த பகவத் விஷய இந்த நூல்களிலிருந்து சில பிரமேய விஷயங்களை உபன்யசித்தார்கள்.